ஹாஸ்டல்னு ஒன்று வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் இந்த கெட்டிலோட வேல்யூ என்னன்னே எனக்கு தெரியும். அது வரைக்கும் இந்த கெட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்டல் சாப்பாடு நல்லா இருக்காது, வாயிலேயே வைக்க முடியாது அப்படி இப்படின்னு. நான் காலேஜ் முடிக்கிற வரைக்குமே டே ஸ்காலராகவே இருந்துட்டங்காட்டி எனக்கு இதோட வலி என்னன்னு தெரியல. ஒர்க்குன்னு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு இதோட வலி என்னன்னே தெரியுது. நீங்கள் சொல்றது எல்லாமே உண்மைதாங்க. அதுவும் இந்த மதியம் அண்ணா சாம்பார்னு பெங்களூரில் ஒன்று போடுவாங்க பாருங்க, சும்மா அப்படி இருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் தப்பிக்கிறதுக்காக தான் வெளியில் சாப்பிட்றது, கண்டது கடத்தையே சாப்பிட்றது அப்படின்னு ஆகுது. அதையும் மீறி கெட்டிலில் சாப்பிட்லாம், கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு நினச்சாலுமே கெட்டில்லையும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. என்னதாங்க நாங்கள் பண்ணுறது? செல்ஃப் குக்கிங் ஆப்ஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த பிஜிலன்னு இருந்துட்டா எல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கி அப்படி தான் லஞ்சில் வந்துட்டு சும்மா பாஸ்தா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தாங்கட்டி வர வழியிலேயே எல்லா தேவையான பொருளும் வாங்கிட்டு வந்துட்டேன். நார்மலாக வந்துட்டு வெங்காயம், தக்காளி, கேரட்டு, முட்டை இது மட்டும் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் வதக்கிட்டு தேவையான மசாலாலாம் போட்டு கடைசியில் முட்டையும் ஆட் பண்ணிவிட்டு முன்னாடியே பாஸ்தா வேக வச்சுட்டேன். அதையும் எடுத்து போட்டு நல்லா சாட்டேட் பண்ணிட்டு, என்ன ஒரே ஒரு ட்ராபேக் நான் பார்க்குற வரைக்கும் அப்படின்னா, இது சீக்கிரம் அடி பிடிக்கும். கெட்டில் ஒரே பக்கம் வந்து ஹீட் இதாகிறங்காட்டி வந்து அடி பிடிக்கும். அது மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட்லாம் நார்மலாகவே தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். இன்றைக்கி இப்படி தான் வந்து என்னோடய ஆஃப்டர்நூன் லஞ்சை நான் முடித்தேன். இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க மோனா டைரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், see you.